அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக இந்த 9 மாதம் முழுவதும் தேவன் நம்மளை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த 30ஆம் தேதியிலே இந்த 9ஆவது மாதம் 2025 கூட கர்த்தர் நடத்தின பாதைகளை எண்ணி நாம் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், குமாரனாக இயேசுவே பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். வேதாகமத்தில் கொடுத்த வார்த்தை கூட வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 27ஆம் சங்கீதம், அதில் ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்கள், நம்மளை இந்த 9 மாதம் ஆண்டவர் எவ்வளவாய் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்தார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் சற்று திரும்பி பார்த்தீங்கன்னா எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தனைகள், எத்தனை அவமானங்கள். ஆனாலும் கூட கர்த்தர் பாருங்கள் உங்களை இந்த கண்மணி போல பாதுகாத்து உங்களை கரையேற பண்ணின கர்த்தர். ஆமே சோத்திரம். எத்தனை விதமான போராட்டங்கள் மத்தியிலையும் இந்த 9 மாதங்கள் நம்மளை தேவன் சுமந்து வந்திருக்கிறார், தப்பித்து கொண்டு வந்திருக்கிறார், ஒளித்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். எத்தனையோ தீங்குகள் ஏற்பட்டாலும், எத்தனையோ பலவீனம் வாழ்க்கை சரீரத்தில் காணப்பட்டாலும் பாருங்கள், இந்த 9 மாதம் முடியும் வரை இன்னைக்கு எத்தனை நம்ம கூட இருந்தவங்க, எத்தனை பேர் நம்ம கூட இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அதிகமாய் நேசிக்கிற அவருடைய விலையேறப்பட்ட அன்பு பாருங்க நம்மளை என்ன பண்ணுதுங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல, என்ன பண்ணுவாராம், கண்மலையின் மேலே உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த உயர்வுகளை கர்த்தர் கொடுக்கும்படி கர்த்தர் உங்கள் பேலே நினைவாய் இருக்கிறார். ஆமே சோத்ரா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே மகளே உங்களுக்கு நடக்கிறது. இந்த காரியம் ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த காரியம் இப்படி ஒருவேளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் அதினதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நிச்சயமாக அந்த உயர்வு தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துகிற நாட்களிலே அது வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, என் கண்மலையின் மேலே என்னை உயர்த்துவா. அப்போ ஆண்டர் உயர்த்தும் போது கண்மலை பாருங்க, அது எல்லாருக்கும் ஒரு உயரமான பாருங்க, எல்லாருமே அதை பார்க்க முடியும். சோத்திரம். அப்போ ஆண்டவர் உயர்த்துற அந்த உயர்வு பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமாக இருக்கும், யாருமே விவரிக்க முடியாது. அவர் கொடுக்குற அது உணவாக இருந்தாலும் சரி, அது பதவியாக இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்துறோம் சோதனம் பாருங்க, அவன் கொடுக்குற மனைவியாக இருந்தாலும் சரி, கொடுக்குற கணவனாக இருந்தாலும் சரி, கொடுக்குற பிள்ளைகளாலும் சரி, அது பெஸ்ட்டாக கர்த்தர் கொடுத்துருப்பார். ஒருவேளை அப்படிங்க, உங்களுக்கு ஏற்ற துணையைத்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளைத்தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமே, நீங்கள் இந்த பணியை நீங்கள் சரியாக செய்வீங்க. ஆமே, இந்த இடத்துல ஆண்டவர் நிச்சயமாக நாட்டியிருக்கிறான். ஏதோ ஆமே சும்மா நீங்கள் ஒன்றும் வரல, கர்த்தர் தான் உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறான். இந்த 9 மாதங்கள் நடத்தின ஆண்டவர் வருகிற 10ஆம் மாதத்திலும் நிச்சயமாக அந்த உயர்வு ஒருவர் தாமதிக்கலாம், ஆனால் நிச்சயமாக அந்த உயர்வு என்பது நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார். எப்பொழுது இந்த உயர்வு எப்பொழுதுனா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம நன்றி சொல்லி கொண்டு இருக்கணும். இந்த 9 மாதங்களை ஆண்டவர் செய்த குடும்ப ஜபத்தில், தனிப்பட்ட விதத்தில், நான் வெளியே போகும் பொழுது, பைக்கில் போகும் பொழுது, உட்கார்ந்து இருக்கும் பொழுது, ஏசப்பா நீவெல்லாம் எனக்கு செஞ்சீங்கிற, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. வேதாகமத்தில் இந்த 10 குஷ்டரோகியை சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணுறான், நன்றி ஏசப்பான்னு சொல்கிறான். மற்ற 9 பேர் எங்கேப்பா நான் கேட்குறாரு. நம்ம அந்த 9 பேராக இருக்கக்கூட அந்த ஒருவனாக இருந்து நாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துறாய் காணப்படும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உயர்த்துவதில்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. உயர்வை நிச்சயமாக நீ பெற்றுக்கணும். ஏன்னா எல்லாவற்றையும் சிலுவை மரத்தில் இயேசு நமக்காக செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஐஸ்வர்யத்தையும் சம்பாதத்தையும் கனத்தையும் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தருவார். எப்படி நோவா தன் பேழையை விட்டு அவன் வெளியே வந்த பொழுது சோத்திரம் இறங்கி தேவனுக்கு அவன் பழி செலுத்தும் பொழுது நோவாவை கர்த்தர் ஆஸ்வதித்து அவனை பழுகி பெருக பண்ணினாரோ, இந்த 9ஆம் மாதம் முழுவதும் தேவன் நடத்தி வந்த பாதைகள் எண்ணி நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடு
ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.